டே 11 ஆஃப் இன்ட்ராக்ட் சேலஞ்ச் பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கம். நம்ம பேஜோட 100வது வீடியோ இது. 100 நாள் கடந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண என் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு கதையை பார்ப்போம். வழக்கம் போல பொறுமையாக இருந்துச்சு பிரைஸ் வேலைகள் கதம். காலைல ஃபாஸ்டர் கார்டியோ பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இனிமேலாவது பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, பசிக்குதுன்னு தோசையை ஊற்றி காலையிலேயே அருமையாக கறி குழம்போட தோசையை வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது இடையில பிரஞ்சுக்கு அவுச்ச மல்லாட்டை அதை கதம் பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். கறி குழம்பு வித் கறி, அது மேலே கொஞ்சம் ரசம். ஒரு மாதிரி பயங்கர காம்போ. சின்ன வயசுல இருந்து இப்படி சாப்பிட்டே பழகிட்டேன். செம டேஸ்ட். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு எடிட்டிங் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டியோ கிளம்பினேன். அடிக்கிற வெயில கார்டியோ தெருக்கி விட்டேன். ஆளு நம்மள ரொம்ப புகைச்சு விட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4.5 கிலோமீட்டர் கார்டியோ விட கார்டியோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி காலைல ஃபாஸ்ட் கார்டியோ கிளம்ப ஆரம்பிச்சுன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு குளியலை போட்டேன். அப்புறம் கிளாஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு கேரட்டை சீவி சாப்பிட்டேன். டக்குன்னு கிளம்பி போய் கிட்டுன்னு கிளாஸை முடிச்சுட்டு வந்ததில் வீடியோ எடுக்கல. அதுக்கு பாவம் பையன் மன்னிச்சு விட்டுருங்க. வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஃபைன் தொடக்காரி டே. கரெக்டாக வார்ம் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். இந்த மீடியாவில் ஹை பண்ணுற அளவுக்கு பெருசாக லெக் டே எல்லாம் கஷ்டம் இல்லை. புஷ் பண்ணால் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நான் எடுத்த உடனே ததகா பிஸ்டல் ஸ்குவாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரெப்பு போட உட்காந்தா கால் மடக்குன்னு சவுண்டு கேட்குது. ப்ராப்பராக டச்சில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல. இது அப்படியே ஏதோ பொறுமையாக ஓரளவுக்கு பண்ணிட்டு அடுத்ததாக சுமோ ஸ்குவாட்ஸ் வேரியேஷன் போட்டேன். பாடி வெயிட்டில் பண்ணுறதுனால ஒரு ஜம்ப் அடிச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லிப்பேன், எப்பயும் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நார்மல் ஸ்குவாட்ஸ். இது பண்ண எரிச்சலாக இருக்கிறதுனால பட்டு பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நீங்கள் பொறுமையாக ப்ராப்பராக ஃபார்மாக பண்ணுங்க. அடுத்ததாக பல்கேரியன் ஸ்பிட் ஸ்குவாட்ஸ். இது பண்ணும்போது பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயும் பதிவு பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அவுட், ஆனால் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இந்த ஆப்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் போட்டேன், வீடியோ எடுக்கல. இதோட ஒர்க் அவுட் முடிஞ்சது. அப்புறம் ஜில்லுன்னு ஒரு குழியில போட்டு நைட் டின்னர் மேக்கிங் ப்ராசஸ். 3 தோசை, 3மே முட்டை தோசை தான். முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதுவும் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கறி குழம்பு வேற. அப்படியே இந்த முட்டை தோசையை கறி குழம்போட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியாக இருங்க நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம் போது அப்படியே இந்த ஃபாலோ தட்டு போயிடுங்க.